பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக கடைசி காலத்தில் சம்பவிக்கிற காரியங்களை குறித்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டோடைய வருகைக்காக எப்படி நம்ம ஆயத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு ஏக்கத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களில் என்ன உண்டாகும்? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனம், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் கடைசி காலம் கொடிய மனிதர்களாய் மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறான் என்கிறதை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. 3வது அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறதான காரியம் 6வது காரியம் 2வது வசனத்தில், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். இந்த கடைசி காலத்துல கீழ்ப்படியாதவர்களை பிசாசானவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், எழுப்பி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் அறிந்து நாம் எப்படி ஆண்டோடைய வருகைக்காக இந்த விஷயத்தில் ஆண்டு நமக்கு எப்படி கற்றுத்தரப் போகிறார் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆண்டவரை இந்த நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. நம்முடைய வார்த்தை ஆண்டவரை வல்லமையாக ஜீவனாக இருக்கிறபடினால நன்றி. ஆண்டவரை என்னோடு பேசுங்க. இதை கேட்குற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆண்டவரை இந்த வார்த்தைகள் ஆண்டவரை 30, 60, 100 மடங்கு கனி கொடுக்கிறதாய் மாறட்டும். நம்முடைய வார்த்தை மனதுருக்கமாய் ஆண்டவரை அபிஷேகத்தோடு வல்லமையோடு வெளிப்படும்படி காய்ச்சிருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, இந்த வார்த்தைகளை நம்ம பார்த்த பிரகாரம் கீழ்ப்படியாதவர்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்போ, கடைசி காலத்தில் ஒரு கூட்ட ஜனங்களை சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, கீழ்ப்படியாதவர்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி சாத்தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், அவன் தந்திரமாய் ஜனங்களை என்ன செஞ்சிருக்கிறான், அவன் பக்கமாக ஜனங்களை கீழ்ப்படியாதவர்களாக, அதாவது தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஜனங்களை மாற்றி கொண்டிருக்கிறான். இப்போ இந்த கீழ்ப்படியாததை குறித்து நான் வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது பல காரியங்கள் நமக்கு மனதில் ஞாபகத்துக்கு வந்தாலும் எனக்கு உடனடியாக ஞாபகம் வந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போது முதல் மனிதன், தேவன் படைத்த மனிதன், இங்கே என்ன எப்படியா ஆரம்பிக்குது, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை ஆரம்பிக்குது. அப்படி பார்த்தா நமக்கு ஆதாம் ஏவாளுக்கு பெற்றோர் யார் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு பெற்றோர் வேற யாரும் கிடையாது, தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான் அவங்களுக்கு பெற்றோராக இருந்தாங்க. அவங்களுக்கு தாய் தகப்பன் கிடையாது. அவங்களுக்கு தாயும் தகப்பனும் யாரு, அவரை படைத்ததான தேவன் தான் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அவங்களுக்கு பெற்றோர் யாரு, தேவன் தான். வானத்தை பூமியும் படைத்த தேவன் தான் ஆதாம் ஏவாளுடைய பெற்றோர் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ பாருங்க, முதலாவதாக மனிதனை தேவன் படைக்கும் போது எவ்வளோ பெரிய ஒரு ஆசையோடு, எவ்வளோ பெரிய திட்டத்தோடு மனிதனை என்ன செய்கிறார், தேவன் படைக்கிறார். ஆதாம் ஏவாளாக படைத்துட்டு அவங்களுக்கு என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களை குறித்து அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்துட்டு ஆண்டவர் என்ன அவரிடத்துல எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னால், மனிதன் தேவனுக்கு, அதாவது மனிதன் படைத்த அந்த தெய்வத்துக்கு, அப்படின்னா அவருடைய பெற்றோராகிய தெய்வத்திற்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி என்ன செய்கிறாரு, ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அந்த வசனம் இப்படியாகி சொல்கிறது. ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கும்போது 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, 16வது வசனம் 17வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்போ ஆண்டவர் பெரிய ஒரு கட்டளை கொடுக்கிறார். முதல் மனிதனை உருவாக்கி ஆண்டவர் செக் பண்றாரு, மனிதன் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்களா, நான் சொல்ற மாதிரி கேட்பாங்களான்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறார், ஏதேனை படைத்து ஏதேனுக்குள்ள மனிதனை, முதல் குடும்பமாகிய ஆதாம் ஏவாளை உள்ள வைத்துட்டு ஆண்டவர் என்னுடைய வார்த்தைக்கு, என்னுடைய கட்டளைக்கு இவர்கள் கீழ்ப்படிவார்களா என்று சொல்லி ஆண்டவர் சோதிக்கிறாரு. ஆண்டவர் சோதிக்கும் போது என்ன நடக்குது நமக்கு தெரியும். இவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த தொடர்ந்து அந்த வசனத்தை படித்து பார்த்தால் அந்த 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. 3வது அதிகாரத்தில் 6வது வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள்.
அவனும் புசித்தான். அப்போ ஆண்டவர் ஒரு பெரிய கட்டளை கொடுக்குறான், நீ இதை சாப்பிடக்கூடாது, மற்ற எல்லா ஃப்ரூட்ஸையும் நீ சாப்பிடலாம், எல்லா ஃப்ரூட்ஸையும் நீ சாப்பிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீ என்ன செஞ்சிடக்கூடாது, நீ ஒரு ஃப்ரூட்டை மட்டும், அதாவது நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தை நீ என்ன செஞ்சிடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். கட்டளை கொடுத்துட்டு ஆண்டவர் அது குளிர்ச்சியான வேலைகளை மனிதனோடு தேவன் பேசிட்டு இருக்கிறாரு. தேவன் மனிதனோடு கூட உலாவி கொண்டு தேவனுடைய விருப்பத்தை மனிதனோடு கூட, அதாவது ஆதாம் ஏவாளு கூட பேசிக்கொண்டு சந்தோஷமாய் நாட்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வருகிறது, அந்த நாள் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த தேவன் மனிதனோடு பேசி கொண்டிருக்க அதே நேரத்தில் இந்த பூமியில், அதாவது பரலோகத்திலும் தள்ளப்பட்ட ஒரு சாத்தானும் பூமியிலும் பாதாளத்திலும் இருந்து கொண்டு அவன் மனிதனோடு பேச ஆரம்பிக்கிறான். அப்போ தேவன் பேசிட்டு போகும்போது அதன் பிறகு என்ன நடக்குது, சாத்தான் மனிதனோடு பேசுகிறான். என்ன பேசுகிறான், அப்பா நீ என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஆண்டவர் உனக்கு இந்த கார்டனில் ஒன்று வச்சிருக்கிறார் உண்மைதான், ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த கார்டனில் இருக்கிற இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸும் நீ என்ன செய்யலாம், ஏதாவது நீ சாப்பிடலாமா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறான். என்ன கேட்குறான், 3வது அதிகாரம் 1வது வசனப்படியாய் கேட்குறான். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமான தந்திரமாக இருக்குது. அப்போது சாத்தான் என்ன பண்ணுறான், மனிதனோடு பேச ஆரம்பிக்கிறான். பேசும்போது என்ன பேசுகிறான், அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ. அப்படின்னா மனிதனோடு இவன் பேச ஆரம்பித்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா, தேவன் ஏதாவது சொன்னாரா, புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். 2வது வசனம், ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்க வேண்டாம், அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் பாருங்க. அப்போ தேவன் குளிர்ச்சியான வேளையில மனிதனோடு பேசிட்டு போனதுக்கு பிறகு ஒரு உள்ள இருந்து இன்னொருவன் எழும்பி வருகிறான், அவன் தான் சாத்தான். அப்போ அவன் சாத்தன் என்ன பண்றான், நீ இந்த மாதிரி உனக்கு ஆண்டவர் சொன்னாரா, நீ ஏதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரா அப்படிலாம் பேச ஆரம்பித்தான். கடைசியில் என்ன நடக்குது, அந்த அதிகாரத்தை நீங்க பார்த்துட்டா கடைசியில் சாத்தானுக்கு இவர்கள் கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறாங்க. தேவனை படைத்த, அதாவது மனிதனை படைத்த அந்த தேவனுக்கு என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கீழ்ப்படியாமல் போகி கடைசியில் என்ன செய்கிறாங்க, அவங்க பாவத்தில் சறுக்கி பாவத்தில் விழுகிறத நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நடக்குது. அப்போது அங்கே ஒரு கீழ்ப்படியாமையின் ஆவி அவங்களுக்குள்ள, அதாவது சாத்தானால் தூண்டப்பட்டு அவங்க கீழ்ப்படியாமல் போய் அந்த பழத்தை சாப்பிட்டு தேவ திட்டத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க, தேவ திட்டத்தில் அவங்க விலக்கப்பட்டு போகிறாங்க. அந்த ஏதேன் தோட்டத்தை அவர்கள் இழந்து என்ன செய்கிறாங்க, 4வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர்கள் ஏதேனை இழக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை இழந்தவர்களாக ஒரு பெரிய சாபத்துக்கு நேராக அவங்க வாழ்க்கை மாறுகிறது. 4வது அதிகாரம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இது ஒரு பெரிய பிசாசுடைய தந்திரம். எப்படி அந்த ஆதி நாட்களில் சாத்தான் மனிதனோடு கூட பேசி கீழ்ப்படியாமையை தூண்டுதல் பண்ணி கீழ்ப்படியாமையை உருவாக்கி தேவனை மனிதனை விட்டு, அதாவது மனிதனை தேவனை விட்டு பிரித்தானோ, அதே மாதிரி இந்த கடைசி காலத்திலும் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் கீழ்ப்படியாமை. அப்போ இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, நம்ம இப்போ படித்தோம், ஆல்ரெடி நம்ம படித்தோம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களை சாத்தான் எழுப்பி கொண்டிருக்கேன். இதில் 2 விதத்துல நம்ம பார்க்க முடிகிறது. கடைசி காலங்களில் 2 விதமாய் நடக்கும். ஒன்று, நம்முடைய மாம்சத்தின் பெற்றோருக்கு, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், அநேக இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். கடந்த நாட்களில் நான் இப்படியாக ஒரு நியூஸில் படித்தேன். பிரான்ஸ் நாட்டில் ஒரு வாலிப பிள்ளை, இளம் வாலிபன், 15 வயது ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு வீட்டில் உட்காந்து அதிக நேரத்தில் என்ன பண்ணுவான்னா, கேம் விளையாடுகிறதான பழக்கம் அவனுக்கு இருந்திருக்கு. அப்போது அவன் வீட்டில் நேரத்தை அதிகமாக என்ன பண்ணுவானா, எப்போ பார்த்தாலுமே கேம் விளையாடி கொண்டே இருப்பானா. ஒரு நாளைக்கு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, நீ ஏன் எப்பவுமே இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அந்த கேம் விளையாடி கொண்டு இருக்கும்போது அந்த ஒயரை பிடுங்கி விட்டு என்ன பண்ணாங்க, கொஞ்ச நேரத்தில் அந்த கேம் அவனால் விளையாட முடியாத படிக்கு அம்மா அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அப்போது இது அந்த அந்த இளம் வாலிபன் என்ன செய்கிறான், சொந்த அம்மாவை அந்த நேரத்தில் அவனுக்குள்ள ஒரு பெரிய வெறி உண்டாகி அவன் அம்மாவை ஸ்பாட்டில் என்ன பண்ணுறான், கொலை பண்ணுறான் அந்த இடத்துல. அப்போது தாய் அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. இதிலிருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சொந்த புள்ள தான், ஒரு சொந்த புள்ள அந்த கேமுக்கு அடிமையாக இருக்கிறான். அந்த கேமை நீ விளையாடக்கூடாதுன்னு சொன்னதும்
சொந்த அம்மா அத்தனை சின்ன வயதில் பிறக்க வைத்து பூமியில் வாழ வைத்து ஸ்கூலுக்கு கூட்டு போய் எல்லாம் பண்ணின அந்த பையன் என்ன பண்ணா, அவன் சொந்த அம்மாவையே அந்த அந்த கீழ்ப்படியாமையினால் என்ன செஞ்சிடறான், அவன் அம்மாவை கொலை பண்ணிடுறான். இது நான் பார்த்த ஒரு நியூஸ். அப்போது இது ஏன் நடக்குது? அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இப்படிலாம் நடக்குது? இது நான் ஒரு காரியம் தான். நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்குறோம் பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைங்க ஒரு வித்தியாசமாய் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெற்றோருக்கு கீழ்ப்படியலை, டீச்சர்ஸுக்கு கீழ்ப்படியலை, பெரியவர்களுக்கு கீழ்ப்படியலை. ஏன் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைங்க அநேகர் இந்த கடைசி காலத்தில் எழும்பி கொண்டு தான் இருப்பாங்க. இது ஒரு கூட்டம் மக்கள். இன்னொரு கூட்டம் என்னன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள். அவர்கள் சபையில் இருப்பாங்க, அவங்க கிறிஸ்தவர்களாய் கூட இருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய், அதாவது ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட ஆரம்பத்தில் நடந்தவர்கள் தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் நடக்க ஆரம்பித்தது உண்மைதான். ஆனால் என்ன செய்வாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்களாக மாறி இன்னைக்கு நிறைய பேர் என்ன மாறிட்டு இருக்கிறாங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போது இன்னைக்கு நிறைய சபைகள் இப்படிப்பட்டவர்களை பிசாசானவன் எழுப்பி கொண்டு இருக்கிறான். அப்போது அது மாத்திரமல்ல, ஊழியத்தில் வந்தவர்கள் கூட, ஆண்டவருக்காய் ஊழியம் செய்து கொண்டிருந்தவர்கள் கூட என்ன செய்கிறாங்க, கொஞ்ச நாள் ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்வார்கள். அதன் பிறகு பணம் வந்த பிறகு, ஒரு ஃபேமஸ் வந்த பிறகு, ஒரு நெய்ம் வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இல்லை பணம் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தனக்கு தோன்றின பணியில், தனக்கு தோன்றின விருப்பத்தில், தனக்கு என்னென்ன இஷ்டம் இருக்கிறதோ அதெல்லாம் என்ன செய்வாங்க, செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இப்படியாக அநேகர் மாறிக்கொண்டிருக்கிற காலம் தான் இந்த கடைசி காலம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? இந்த கடைசி காலத்துல கீழ்ப்படியாதவர்கள் எழும்புகிற ஒரு காலம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படியெல்லாம் ஆண்டவர் சொன்னாரே, அப்போ கீழ்ப்படியாதவர்கள் எழும்பி கொண்டு தான் இருப்பாங்க. ஆண்டோடைய வசனம் மறுபடியும் இப்படியாக ஒரு வசனம் சொல்லுது. ரோமர் 5வது அதிகாரத்துல 19வது வசனம் சொல்லுது, அன்றியும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை தான், ஒரு ஆதாமுடைய அல்லனா ஒரு ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினால தான் உலகமே என்ன செஞ்சது, பாவத்துல விழுந்து அநேக ஜனங்கள் பாவிகளாய் மாற்றப்பட்டு இன்னைக்கு இந்த உலகத்துல மனிதன் பிறக்கும் போதே அவர்கள் எப்படி பிறக்கிறாங்க, பாவிகளாத்தான் பிறக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமைனா உலகமே பாவத்துல விழுந்து கிடக்கிறது. இன்னைக்கு உலகம் எல்லாம் பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களில் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்படி என்று சொன்னா உலகமெங்கும் பாவமும் அக்கிரமமும் பெருகி கொண்டிருக்கிறது. காரணம் கீழ்ப்படியாமை. இதற்கு ஒரே ஒரு காரணம், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை. இன்னைக்கு உலகமே கீழ்ப்படியாமல் இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இந்த கடைசி காலத்துல கீழ்ப்படியாதவர்கள் எழுப்பி கொண்டுதான் இருக்கிறாங்க ஒருபுறம். ஆனால் ஆண்டோடைய வசனம் சொல்லுதே, ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டாங்க. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவிகளாக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் ஒருவருடைய கீழ்ப்படிதல், அவர் யார் தெரியுமா? அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து புதிய ஆதாம் என்று ஆண்டோட வார்த்தை சொல்லுது. பழைய ஆதாம் பாவத்துல விழ வைத்தான். பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பாவத்துல விழத்தழும்படிக்காக அவன் அதை இடத்தை கொடுத்து விட்டான், பிசாசுக்கு இடத்தை கொடுத்து விட்டான். ஆனால் ஒரு மனிதனாகிய, ஒரு மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக, அவருடைய கீழ்ப்படிதல் மூலமாக இந்த உலகமே நீதிமான்களாய் மாறும்படிக்காக அவர் சிலுவையில முடிவு பரியந்தம், கடைசி பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார் பிதாவுக்கு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அதன் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு பிரசங்கிக்கிற நானும், இதை கேட்கிற நீங்களும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை இதை இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுகிறீங்க, எப்படி கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறீங்க, எப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளுக்கு, நீங்க சொல்ற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்கிற ஒரு ஏக்கத்தோடு ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஆண்டவர் என்னோடு கூட நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில் நான் அநேக முறை நான் கீழ்ப்படியாமல் போயிருக்கிறேன். எனக்கு தெரியும் நீங்கள் சொன்னீங்க, இப்படிதான் சொன்னீங்க, ஆனால் நான் வழிமாறி போயிருக்கிறேன். நோவாவை அந்த யோனாவோடு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், எங்கே போன்னு சொன்னார்,
நினிவேக்கு போக சொன்னார், ஆனால் அவர் தர்சீசுக்கு போனார். அப்போது அவர் கீழ்ப்படியாமல் போனார். ஆனால் கீழ்ப்படியாதது நிமித்தமாக அநேக பாடுகள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது, அநேக இழப்புகள் வந்தது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்களும் அநேக இழப்புகள் மத்தியில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய கீழ்ப்படியாமையினால் அநேக ஆசீர்வாதங்களை நம்ம இழந்திருக்கிறோம். இந்த புதிய வருஷத்தில் 2025 வருஷத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என்னை உன்னுடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்கும் போது, ஆண்டவரை நான் அநேக நேரத்தில் கீழ்ப்படியாமையினால் நான் விழுந்தது உண்டப்பா, ஆனால் என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கீழ்ப்படுகிற ஒரு ஆவி உங்களுக்கு வைக்க போகிறார். உங்களை இந்த கடைசி காலத்தில் வல்லமையாய் பயன்படுத்த போறார். நம்மை கொண்டு இந்த உலகம் எங்கு ஒரு எழுப்புதலுக்காய் கர்த்தர் நம்மை பயன்படுத்த போறாரு. இந்த கடைசி நாட்களில் ஒரு பெரிய கடைசி கால எழுப்புதலுக்காக ஆண்டவர் நம்மை பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். ஆனால் கீழ்ப்படியாத ஆவியை விடைவுளாய் இருந்தால் நிச்சயமாகவே நம்மளால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிப்போம். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யாராவது கீழ்ப்படியாத ஒரு ஆவியை விடைவுளாக இருப்பார்களானால் இன்றைக்கு கர்த்தாவே எங்களை நீங்கள் மறுரூபமாக்குங்கப்பா. உம்மை போல நீர் ஆண்டவரை சிலுவையில் மரண பரியந்த உம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தது போல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தை 30, 60, 100 மடங்கு கனி கொடுக்கிறதாய் மாறட்டும். பெரிய காரணம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord.